ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீர் பூசணிக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா கழுவி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீர் பூசணிக்காவை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்க போகிறோம். நீர் பூசணிக்காய் ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வீக்லி 2 வயசாவது நீர் பூசணிக்காவை சாப்பிடணும். அப்போ தான் நான் வெயிட் லாஸ் சீக்கிரம் உங்களுக்கு ஆகும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், மிளகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுட்டு பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பூசணிக்காயும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். பாய்.